ப்ரோ குட் மார்னிங். காலையில் பால் என் கண்டு குடிக்கிறேன். பால் ஊற்றிட்டு இருக்காங்க. அந்த பழைய வண்டிக்கு பால் ஊற்றிட்டு இருக்காங்க. மாடுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல்ல என் கண்ணில் பட்டோம். இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு. காற்று இருக்கை நல்ல குடும்பம். நல்லா நம்ம கண் கூட நமது கிராமத்தில் இப்போ நீ நானும் வாட்சி கழிட்டு வந்திருக்கேன். நீ கடிட்டு வருவேன்ட்டு அவங்க பண்ணாங்க சும்மாவாங்க. பார்த்துருவோம். வேணாம் தான் சாப்பிடு. எப்படா காசு வேணாண்டா. நீயே தண்ணி விஷயம் நீ தான் அப்படியே. சரி சரி கொடு. எங்கண்ணா கல் இருக்கு? போட்டு வந்துருக்கீங்க பார் கிளம்பு. ஆறு சி இவ்வளோ வாடடி பீஸில் வாடகை பரவாயில்ல. ப்ரோ அவர் பிறகு செண்டு போட்டு வந்துட்டு அலப்பறை பண்ணுறாப்புல. எங்க அப்புறம் நல்ல ப்ரோ. நீ எப்போ கிளம்பிட்ட? வண்டிக்கு என்ன வேலை? நோட் பிடுங்கிறது, மட்டை கட்டுறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் கைஸ். நீங்க எப்போ கிளம்பிட்ட? ஜேசிபி கம்மி. வண்டி சொல்லும்போது எப்படி? ட்ரக் லோடிங்கு ஜேசிபி கம்பெனி கம்மிங். மறுபடி சொல்லு. ட்ரக் லோடிங் ஜேசிபி கம்மி. ட்ரக் லோடிங் ஜேசிபி கம்மி. சரி ப்ரோ பாய். வந்து அடுத்த வீடியோ சந்திப்போம். அங்கே வரேன். வீட்டில் இருக்க ஆயிரம் கலர் தூக்கி வச்சுருந்தாங்க. மாட்டு ஆகுது ப்ரோ. அதான் அப்படி இப்படி போயிடலாம். தாத்தாக்கு பாய் சார். என்ன பார்த்தா? டைம் பார்த்தப்பா. சரி டைம் வாட்ச் ஓடுதா? ஓடல, என் கையில் தான் இருக்கு. வாட்ச் ஓடல, என் கையில் இருக்கு. இதே பேசலாம். ஓட்டு மாடி தங்கடுக்கு சொல்லிடுறாங்க. கிழங்கு நோண்டுவாங்க, பணக்கிழங்கு. அதுதான் நோண்டி நடந்தாங்க.
எது அர்ஜுனா இல்லை டீசல் ஊற்றுறாங்க எல்லா வண்டிக்கும் ஊற்றுறாங்க. ஓ டீ குடிச்சு போகலாம் ப்ரோ. ப்ரோ நீ தான் சொன்ன டீ குடிக்கலாம். சரி பரவாயில்ல போடா. நைட்டு சாப்பிட்டு தான் செஞ்சேன். பார்த்து ஓடுற பாரு, டீ கடையை பார்த்து ஓடுற பாரு. சந்தோஷம் பாரு. வந்துட்டோம். வேலை எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேந்தமங்கலம் தாலுகா ஆஃபீஸ் எதிர்க்க. பாருங்க, சேந்தமங்கலம் தாலுகா ஆஃபீஸ் எதிர்க்க. அப்படியே ரைட்டில் உள்ள தம்பி அந்த சைடு அப்படியே ரைட்டில் அந்த போர்டு உள்ள ரைட் திருப்பிங்க. வேலை பார்த்து ஐயா லோல் பண்ணி இறங்கி போகிறாரு பாரு. அது தெரிஞ்சுங்களா காய்ஸ், ஒரு செட்டு இறக்கிறான் பார்த்தீங்களா, அங்கே தான் வேலையே. அவர் நிற்க ஒருத்தர் அரியாப்புள்ள, அவரு தான் வேலை. காய்ஸ் அது நிற்கிறாரு பார்த்தீங்களா, வெள்ளை கலர் சட்டை வேஷ்டி, அவர் தான் இதில் விடு. அவர் தான் காய்ஸ் வேலை. அவர்கிட்ட நேற்று வந்து சைட்டு பார்க்கறது வந்தோம், எங்களை ஒரு வழி ஆகிட்டார் காய்ஸ். அவர் போர்க்காலமாக இருந்து நேற்று அவர்கிட்ட நிற்கிறார் பாருங்க. அவர் தான் எப்படி வேலை செஞ்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுங்க. அதை பாருங்க உள்ள அதில் இருக்கிற தெரிஞ்சுங்களா மண், அந்த மண் எல்லாம் அதிகமாக இருக்குது. மண் எல்லாத்தையுமே பேஸ்மெண்ட் அளவுக்கு மண்ணை கரெக்ட் பண்ணி வெளியே போட்டுட்டு தண்ணி விடுவாங்க. தண்ணி விட்டு குழச்சி விட்டு போகிற வேலை தான். இதுக்குள்ளே நான் போர்க்காலம் பண்ணி கிளம்புவேன். எங்கிட்ட பார்த்துனே இருங்க காய்ஸ். மேலே அடிக்கலாம். செய்கிற வேலை கூட நம்மளை செய்ய சொல்ல பார்ட்னருங்க. இப்போ கேட்டு தர சொல்ல பார்ட்னர் கூப்பிட்டாருங்க கேட்டு தரணும். வயசானவர் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்குன்னு ரொம்பலாம் பண்ணக்கூடாது. வயசானவர்னா கொஞ்சம் தான் வேலை, ரொம்பலாம் பண்ண ஒரு அளவு தான். நீ இருப்பா டேய், 1 நிமிஷம். போதுங்க. காசு யாராக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் வண்டி எடுக்கும்போது தயவுசெய்து கீல்ஸ் அடிச்சிருங்க. கீல்ஸ் அடிக்கலாம் நம்ம பின்னு புதுசெல்லாம் வேலை வச்சிருக்கோம் டக்கு டக்குன்னு. நான் இப்படி நேரம் வந்தால் சாப்பிட்றோம். அதுமாரி இதுக்கும் அதுமாரி நேரம் வரும்போது கரெக்டாக இந்த டைமிங்கில் கீல்ஸ் அடிச்சிடணும்.
எல்லாம் கைஸ் கரெக்டாக 4 பின்னுக்கு மட்டும் தான் கிரிஸ் இருந்தது. கிரிஸ் ஆகிடுச்சு, திரும்ப போடணும். மீதிக்கெல்லாம் அப்புறம் கூட அடிச்சிடலாம். இதுதான் மெயின். இதுக்கெல்லாம் மெயின் அடிச்சே இருக்கணும், தினமும் அடிக்கணும். இதோட 1 to 1 கூட அடிச்சுக்கலாம். மீதி இருக்கலாம், இதெல்லாம் தினமும் அடிக்கணும். தினமும் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி அடிச்சோம். அடிக்கலன்னா மரன்னு சவுண்டு வருமா? அடியெல்லாம் பெண் டக்குன்னு போயிடும். இருப்பா, தாத்தா கேட்டு திறந்துட்டு வந்துடுறேன். தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சொன்னமா இல்லையா? சின்ன கல்லில் போய் பெரிய கல்லில் போயிடும்ல. இது ஒன்றும் இல்லை, நாவத்தே தேவையில்ல, அப்படியே போயிடலாம். உள்ள தள்ளணுமா வெளியே வா? வெளியே வா. உள்ள போவாதா? உள்ளே போவாது, கீழே தள்ளிவிடும் வண்டி. அப்போ தான் சரியா போகும். இப்போ போகுமா? இப்போ படுக்க பாருங்க, கேட்டு திறக்கணும்னு கூப்பிட்டு கேட்டு திறக்கிட்டு அவன் சேத்துல மாட்டி விட்டாரு. கேட்டு திறந்துட்டேன், மறுபடியும் வேலை ஏதாவது இருக்கணும்னு கூப்பிட்றாரு. நம்மளே வேலை வாங்க கைஸ். இதுதான் கைஸ் வேலை பார்க்குற இடம். மண் அதிகமாக இருக்குது, உடம்பு தள்ளி விட்டு அந்த படம் ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்களா கைஸ் என்னென்ன விளைவிக்கிறாருன்ட்டு? இதைத்தான் பாலனா சொன்னார். மண் அதிகமாக இருக்கான், அதனால் கொஞ்சம் வெளியே தள்ளி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்றாங்களாம். தண்ணி உள்ளே விட்டு குழப்பி கொடுத்துட்டு சேர்த்து எல்லாம் கலக்கிட்டு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு கைஸ். மேலே வர சூடாக போகுது. ஏதோ நசங்கிறாரு கைஸ். அதுக்குன்னு பார்ட்டிக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது கைஸ். அதே மாதிரி ஃபுல்லாக மண்ணெலாம் அதிகமாக இருக்கான். மண்ணெலாம் அப்படியே வெளியே தள்ளி விட்டு தண்ணி டேங்க் வருதாட்டுக்கு, தண்ணி உள்ள விட்டு கலக்கணும் மாட்டுக்கு.
மண்ணெல்லாம் அள்ளி அப்படியே சைடில் இடம் இருக்குது அங்கே போடுறாங்க. அங்கே போட்டு மண் அதிகமாக இருக்கிறதுனால அதனால் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அள்ளி வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கலக்கிற மாதிரி. மேலே சுகராக இருக்குது கம்பி, அதனால் பார்த்து பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி அசால்ட்டாக சுற்றலாம். தண்ணி வந்துருச்சு கைஸ். அந்த மண்ணு குழப்பிடுறதுக்காக தண்ணி வந்துச்சு டேங்கில். இந்த டேங்க் சின்னதாக இருக்க மாட்டுது, நம்ம டேங்கோட சின்னதாக தானே இருக்குது. நம்மளது 10,000 லிட்ரு, இது 5000 லிட்டர் அடுக்கு. 5000 லிட்டர் அடுக்கு தண்ணி வந்துடுச்சு. பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கலாம் கைஸ். ஆனால் அந்த தாத்தாக்கோசரம் பயந்துக்கிட்டு வண்டியிலே உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், போனால் வேலை வச்சுக்கிட்டே இருக்காது கைஸ். அவருக்கோசரம் பயந்துக்கிட்டு இங்கே உட்காந்துருக்கேன். போனால் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்காரு. ஏதோ ஒரு வேலை சொன்னால் பரவாயில்ல, எல்லா வேலையும் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கோசரம் நான் வண்டியில் வந்து உட்காந்துக்கிட்டேன். இங்கே உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் ட்ரக் வந்துருக்கு தண்ணி விடுறதுக்கு. அவர் அது மண்ணு கொஞ்சம் வெளியே தந்ததுக்கப்புறம் தண்ணி உள்ளே விட்டு குழப்புற மாதிரி இருக்கும். ஸ்பீட் அடிச்சிருந்தா பிடிக்கிட்டு போயிடுவோம். ஸ்பீட் அடிச்சிருந்தா பிடிக்கிட்டு போயிடுவோம். அதிகமாக போட்டு போகிறாங்களா? அதிகம்ண்ணா இறங்க பார்த்தா இறங்கிட்டு எடுப்பேனே நினச்சேன். ஏன்னா ஸ்விம் பண்ணும்போது நினச்சேன். இங்கே நிற்கும் போதா ட்ரக்கு?
என்ன மண்ணு போடுறியா இல்லை? பாலானா இட்டாச்சி ஓட்டிகிட்டு இருக்காரு. அங்கே நம்ம கிளம்பிட்டோம், ஒரு சின்ன வேலை. பர்மிட் பேப்பர் ஒன்று வாங்கணுன்ட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பர்மிட் பேப்பர் வாங்குறதுக்கு வர சொன்னாங்கட்டு கிளம்பிட்டோம். அதுக்கோசரம் போயிட்டுருக்கோம் பைக்கில். அது பாலா நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்காரு. அது போயிட்டு அந்த ஃபினிஷிங் முடிகிற வீடியோ போடுறோம். நம்ம பர்மிட்டு தான் பேப்பர் ஆட்டுக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓனர் வாங்கிட்டு வர சொன்னார். அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். கிளம்பிட்டோம்.